ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா த்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். One, two, four. अतते संप्रवक्ष्यामि स्वरूपं परमात्मनः यद्विज्ञाय नरोपन्तान् मुक्तः कैवल्यमश्नुते अस्ति कच्चित् स्वयं नित्यम् अहं प्रत्ययलम्बनः अवस्थात्रय साक्षी सन् पंचकोश विलक्षणः यो विजानाति सकलम् जाग्रत् स्वप्न सुषुप्तिषु बुद्धि तत्वृत्ति सद्भावम् अभावम् महत् मिथ्ययम् यः पश्यति स्वयं सर्वम् यन्न पश्यति कच्चन यच्चेतयति बुद्ध्याति न तत्यं चेतयत्ययम् येन विश्वमिदं व्याप्तम् यन्न व्याप्नोति किंचन आपारूपमितं सर्वम् यं पान्तमनुपादये अयम् यस्य सन्नतिमात्रेण देहेन्द्रियमनोदियः विषयेषु स्वक्येषु वर्धन्ते प्ररीता इव. இப்ப நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். ஏன் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இது அப்படின்னா, உலகத்திலேயே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய விஷயம் பிடிச்ச விஷயம் இருக்கு. அதுல நம்மளை பத்தி யாராவது புகழ்ந்து பேசினா சில்லுன்னு இருக்கும். எப்பேற்பட்ட ஆளோ நம்மளை பத்தி இன்னொருத்தர்கிட்ட பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் சொன்னி சும்மாதான், ஆனா கூட இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்களான்னு ஏற்கும் இல்லையா? ஹியூமன் சைக்காலஜி. நம்மளை பத்தி யாராவது விசேஷமா சிறப்பா சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அதனால இந்த சப்ஜெக்ட் இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்க சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இது முழுக்க முழுக்க, இந்த அத்தியாயம் முழுக்க நம்மளை பத்தியே பேசுறது, என்ன பத்தி பேசுறது. நம்மளை பத்தி மாத்திரம் இல்ல, என்ன பத்தி பேசுறது. இல்ல, என்ன பத்தி யாரு பேசுவா இந்த உலகத்துல? யோசிச்சு பாருங்க, என்ன பத்தி யாரு பேசுவா? வீட்டுல இருக்க மெம்பர்ஸ் கூட பேச மாட்டாங்க, எப்பயாவது பேசுவாங்க, பேச மாட்டாங்க. அதுக்கு பேர் ஏசறதுன்னு பேரு. தெரியுமா ஏசறதுன்னு? தெரியல. ஏசு இல்ல, ஏசறது. ஏசு ஏசறது. அது வேணா
நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேரும் அதுல வேணா நிறைய பேர் மெஜாரிட்டியா இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர் சொந்தக்காரங்க, அதுல ஏசுறது கொஞ்சம் பேர் ஜாஸ்தியா இருக்கும். ஜாஸ்தியா பாத்தீங்கன்னா அப்போ நம்மள மாத்திரம் ஸ்துதி பண்ணி நீ ஆர் த கிரேட், இவர் சாதாரண ஆள் இல்ல அப்படின்னு குழந்தைக்கு சொல்லி பாருங்க. நீ தான் பெரிய ஆளு, நீ செஞ்சாதான் அம்மா சாப்பிடுவா, நீ பண்ணினா தான் அம்மாவே நான் இது பண்ணுவான் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அப்போ குழந்தை கூட பிடிக்கிறது ஸ்துதி. அரசியல்வாதிக்கு கேட்க வேண்டாம், ஸ்துதி பண்ணாம நீ அங்க இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் நீ அவனுடைய உண்மை விஷயத்தை சொல்லிட்டேன்னா ஆளு அடுத்த நிமிஷம் புரியுதுல. இவ்வளவு பெரிய கட்ட எடுத்து அடிப்பான் சினிமால, அப்படியே அடிச்சு அடிச்சு அது செத்தே போக மாட்டாரு. ஆனா இங்க நிஜமான லாயில ஒரு கட்டை எடுத்து தூக்கி அடிச்சா ஆள் அவுட்ட அடிச்சு போடுவான். அவ தூதுரா சொன்ன, அவ தூது இல்ல, உண்மையே சொன்னான். அதனால தான் இன்டர்வியூ பண்ணும்போது இன்டர்வியூ பண்ணுவான் நியூஸ் பேப்பரை, சிலதெல்லாம் பிளாக் பண்ணிடுவான். இந்த செய்தி எல்லாம் போடப்படாது. போடப்படாத செய்தி என்ன அர்த்தமோ உண்மையான செய்தின்னு அர்த்தம். அதனால இப்போ இங்க கூட ப்ராப்ளம் என்ன நமக்கு வருது, நம்மள ஸ்துதி பண்றது வேற மாதிரி ஸ்துதி பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, உண்மையே சொல்றது. அதனால நமக்கு கொஞ்சம் கிளாஸ் ரூம்ல கொஞ்சம் நெளியறதா இருக்கிறது. ஆனா இந்த ஸ்துதி டிஃபரெண்ட் ஸ்துதி, அவதூறு ஸ்துதி இல்லை இது. ஓகே, இல்லாததையும் சொல்ல போறது இல்லை சாஸ்திரம். உங்ககிட்ட இல்லாதத இப்ப சங்கரருக்கோ அல்லது சாஸ்திரத்துக்கோ யூ ஆர் த பிரம்மன், யூ ஆர் த ஹோல், யூ ஆர் த ஆல் பர்வேட் சைத்தன்யம் அப்படி சொல்றதுனால அவங்களுக்கு என்ன பெரிய லாபம் வந்துட போறது சொல்லு. இல்ல நான் உங்களை பத்தி சொல்றதுனால எனக்கு என்ன லாபம் வந்துட போறது? ஓகே, அதனால லாபத்தை கருதி செய்யறது தான் உலகத்துல சாதாரணமா நடக்கிறது. இது லாபத்தை கருதி இல்ல, இது உண்மையே பேசுறது. அப்ப நம்ம எல்லாம் ரியாலிட்டி பீப்புள், புரியுதா? ரியாலிட்டி பீப்புள். மத்தவங்க எல்லாம் என்னன்னு கேட்கப்படாது. எதுக்கு மத்தவங்களை பத்தி கேட்கிற? நம்ம ரியாலிட்டி பீப்புள், அதோட நிறுத்திக்கோ. அதனால இந்த விஷயத்தை வெளியிலையும் சொல்ல முடியாத விஷயம், சில விஷயத்துல நாமே சந்தோஷப்பட்டுக்க வேண்டிய விஷயம், வெளியில கூட சொல்லக்கூடாது, சொல்ல முடியாத விஷயம். இந்த இப்ப இங்க எப்படியோ கொஞ்சம் புரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அத போய் வீட்டுல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் போய் என்ன சொன்னார் தெரியுமா, என்ன அர்த்தம் சொன்னார், நித்யா சுத்தா முக்தா ஆல் பர்வைடு யோ சைத்தன்யம், என்னாச்சு உங்களுக்கு? நல்லா தானே போனேன், பத்துன்னு உளறின்னு இருக்கீங்களே. அதனால அங்கெல்லாம் கீப் குவாய்ட். நார்மலா அங்க பேர்ட்ஸ் இருந்து, தும்பு இருந்தது, இது இருந்தது, அது இருந்தது. ஓ அவ்வளவு இருந்துதான். நாங்க நடந்து போனோம், மழையில் நனைஞ்சோம், ஆட்டோல போனோம், அதெல்லாம் சொல்லிக்கலாம். தவறி போய் ஆத்ம தத்துவத்தை சொல்லிடக்கூடாது. புரியுதா? அதெல்லாம் சில பேர் ஆர்வமா இருப்பாங்க, அதெல்லாம் விடு, அங்க அவர் என்ன சொன்னார் அதான் சொல்லு, அப்படி கேளு. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிருஷ்ணா பகவான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருப்பாரு, இவன் கேட்க மாட்டானான்னு ஏங்கினாரு. எப்பயாவது ஒரு கேள்வி கேட்க மாட்டானான்னு ஏங்கினாரு. கேட்ட உடனே ஒரே புடி பிடிச்சிட்டாரு. புரியுதா? இது நாலேஜ் உங்களுக்கு உள்ள கஷ்டம். இது சொல்லிடவும் முடியாது. அப்படி கேட்கறவனும் ரொம்ப ரொம்ப அபூர்வமா இருக்கிறது. அப்படி கேட்டனா பிடிச்சுப்பாங்க குரு. அதனால இதுல இவ சிஷ்ய சொன்னா கோணாம பந்தா கதமேத ஆகதா கதம் பிரதிஷ்டாய கதம் விமோக்ஷா கோசாவனாத்மா பரமக்கः ஆத்மா தயோர் விவேகः கதமேத துச்சியதும். ஆச்சரியமா கேட்கிறான் இந்த கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் மனித குலத்துக்காக கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வி காமன் கேள்வி.
யாரோ ஒருத்தருக்கு, ஒரு காஸ்ட், ஒரு கிரீட், ஒரு இனத்துக்கு அப்படிப்பட்ட கேள்வி இல்ல. மனிதக்குள்ள முழுக்க அனைத்து ஜீவராசிகளுக்குள்ள கேள்வி இது. இந்த கொஸ்டினை தான் டீல் பண்றது 550 ஸ்லோகம் விவேக சூடாமணி. அப்போ ஹோல் பிரஸ்தான திரயத்தை பகவத்கீதா, உபனிஷத்து, பிரம்மசூத்ரா அத்தனையும் இந்த விவேக சூடாமணில பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்படி சொல்லும் போது விவேக சூடாமணியை படிக்கும் போது, விவேக சூடாமணியை படிச்சாச்சு அப்புறம் என்னத்துக்கு உபனிஷத்து, கீதா? அது இல்ல. இது படிச்சுட்டு அதுக்குள்ள நுழையும் போது அந்த விஷயங்கள்லாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. இங்கே கொடுக்கிறார் எக்ஸசைஸ். இவரோட விஷன் என்னன்னா, ஆத்ம தத்துவத்தை சொல்றாரு, நீதான் அந்த ஆத்ம தத்துவன்றத சொல்றாரு. அந்த விஷயத்தை சொல்லும் போது என்னுடைய சொந்த கருத்து இல்லைன்னு சொல்றாரு. இது உபனிஷத்துல இருக்கிறத அந்த கடைஞ்சு வாங்கல, மோர் கடைஞ்சா அந்த கடையும் போது அது திருஷ்ட பலன் இருக்க உடம்பு எக்ஸசைஸ். அது இப்படி உடம்பு இப்படியே பண்ண முடியாது, உடம்பு சேர்ந்து ஆடினது. பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ் அது. அந்த ஒரு இது கட்டிடுவாங்க கயிறு, அந்த கயிறு, இந்த கயிறு பிடிச்ச இந்த இதெல்லாம் இதுவா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி அதுல இருந்து வர்றது என்னது? கைவல்யம், நவநீதம் அப்படின்றார் ஒருத்தர். நவநீதம்னா புது வெண்ணெய். புது வெண்ணெய்க்கு பேரு அன்னன்னைக்கு வந்தது எது? நவநீதம். அது கைவல்யம் நவநீதம்ன்றாரு தாண்டவராய சுவாமி. கைவல்யம் கேவலம், சிவகா அகம் நவநீதம். அதனால இது மொத்தத்துக்கு கடைஞ்சு நீ கடையே வேண்டாம், ரெடிமேடா ஆவின் பெட்டர் கொடுக்குறாரு. நீ போய் எந்த உபநிஷத்துல எந்த இடத்துல எங்கெல்லாம் இருக்கிறது இந்த டாபிக் எல்லாம் அப்படி கரெக்டா கொண்டு வந்து சேர்த்து இணைச்சி பிணைச்சி எல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு அவ்வளவு புத்தி சக்தியும் குறைவு. அப்புறம் இந்த புக்கு படிக்கிறதே பெரிய ப்ராப்ளமா இருக்கிறது. அப்படி இருக்கிறது பண்ணி அவர் ஒண்ணும் மொத்தமா கொடுத்திருக்கிறார் என்ன. அதனால இங்க எடுத்து அங்க எடுத்து இங்க எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சப்ஜெக்ட கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறது அப்படின்னு சங்கரோட விவேக சூடாமணியில பண்றாரு அத்தனை சில. அதனால நீங்க விவேக சூடாமணி படிக்கிறதுனால இப்படி போலாம். ஆமா, விவேக சூடாமணி அப்படின்னு ஷாக் ஆகுது. இது வரைக்கும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் விவேக சூடாமணி நம்ம விட கேஷுவலா விவேக சூடாமணி கிளாஸ், விவேக சூடாமணி இங்க நம்ம ரமணாசிரமத்துல இந்த மாதிரி கேம்ப் போறேன். எது போறீங்க சுவாமி அப்படின்னு இந்த மாதிரி கேம்புக்கு வராங்கன்னு சொன்னா விவேக சூடாமணி. விவேக சூடாமணி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாரு, அந்த இதுல இருந்து சேர்ல இருந்து முன்னாடி. யார் எடுக்கிற? நான் தான் எடுக்கிறேன். நீங்களா? ஆமா நான் தான். அந்த இது தரீங்களா? நுண்தகடு, குறுந்தகடு, குறுந்தகடு தரல அப்படின்னு. அப்போ விவேக சூடாமணி நம்ம ராமகிருஷ்ணா மட்டில போய் கேட்ட உடனே 50-100 புக்கு விவேக சூடாமணி புக்கு கேட்டா ஸ்டன் ஆயிட்டார் சுவாமிஜாங்க. எதுக்கு ரீட்டைல் சொன்ன ரீட்டைல் பண்ற போறீங்களா? இல்ல கிளாஸுக்கு தான். கிளாஸுக்கா அவ்வளவு பேர் வந்து கேட்பாங்களா? ஒண்டர், வெரி ஒண்டர். அதனால இந்த கொஸ்டின் கேட்கிறானே 7 கொஸ்டின், நாட் ஆர்டினரி கொஸ்டின். அதுல இந்த 7 கொஸ்டின்லயும் முக்கியமான கொஸ்டின் எது அப்படின்னா இப்ப நம்ம படிக்கிற கொஸ்டின் ஆத்மா கக, பரமக்கக ஆத்மா. ஏன்னா இந்த ஒரு கொஸ்டினுக்காக தான் மீதி எல்லாமே. நான் யார்? ஊ ஆம் ஐ. அந்த மண்ணுக்கு சொன்ன இது ஊ ஆம் ஐ. அந்த மண்ணுல படிக்கிறோம்னா என்ன சாதாரண சிறப்பாது? ஊ ஆம் ஐ. இங்க டிக்ளேர் பண்ணி நீ ஆத்மன், ஆத்மஸ்வரூபம். அப்ப ஆத்மஸ்வரூபம்னா அந்த ஆத்மானா என்னதுன்னு தெரியணும் இல்லையா? ஆத்மஸ்வரூபம்னா அந்த ஸ்வரூபத்தினுடைய லட்சணம் என்ன, எப்படி அதை விளக்கிறதுக்கு முயற்சி பண்றார் ஆச்சாரியார். எப்படி எப்படியோ ட்ரை பண்றார். ஏன்னா இது எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது,
எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், எது பிரகாசிக்கப்படுகிறதோ அது பிரகாசிக்கிறது பிரகாசிக்க முடியாது. அதனால என்னுடைய இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாம் ஆத்ம சைத்தன்யம் பிரகாசிக்கிறது. என்னுடைய மனசு புத்தி எல்லாம் வச்சிருந்து அந்த ஆத்ம சைத்தன்யம் இப்படின்னு சொல்றதுக்கு முயற்சி பண்ணா ரொம்ப டிஃபிகல்ட். சரி, அது மாத்திரம் இல்ல, அதே போல ஆப்போசிட்ல என்னுடைய மனசு புத்தி இந்திரியங்களை வச்சிருந்து அதை புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதெல்லாம் கடன் வாங்கின லைட், கடன் வாங்கின லைட் முதல்ல கடனுக்கு கடன், மூணாவது தேர்ட் ரேட் கடன். இது அங்க வாங்கின லைட்ல ஒரிஜினல் லைட்டுக்கு பிரகாசிக்க முடியும்னா எப்படி முடியும்? இப்ப வந்து மெழுகுவத்தி ஏத்தி வச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? யாருக்குமே இங்க ஏத்தி வச்சா அது ஒரு லட்சம் பொருட்டே பண்ண மாட்டான். லைட் ஒண்ணு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா சூரியன் லைட் இருக்கு, சன் லைட் இருக்கு. ஓகே, சோ அப்போ இந்த லைட்டு கம்மியாக கம்மியாக இருட்டாக ஆக ஆக இந்த லைட் பிரைட் ஆகும். சோ கும்மிருட்டாகும் போது இந்த லைட் இன்னும் பிரைட் ஆகும் இல்லையா? அத பத்தி ஆச்சாரியார் சொல்ல போறார், அந்த உதாரணத்தெல்லாம் சொல்ல போறார். எப்படி இதெல்லாம் வந்து எப்படியாவது எக்ஸாம்பிள் அன்னிலிருந்து ஆச்சாரியர்கள். ஓகே, சோ கீதாச்சாரியன்ல இருந்து மேல இருக்க சோ வியாசாச்சாரியில இருந்து இப்ப பிரசன்ட் ஆச்சாரிய வரைக்கும் இப்ப இருக்க சாப்ட்வேர் எல்லாம் சொல்றாங்க. சாப்ட்வேர்னா அப்ப வியாசனுக்கு தெரியாது சாப்ட்வேர், அவர் அஜ்ஞானி, சாப்ட்வேர் தெரியாது. அப்படி இல்ல, அந்தந்த டயத்துல ஏதோ ஒண்ணு இருக்கும். அந்தந்த டயத்துல இருக்க சாதகர்களுக்கு அந்த விஷயம் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவ்வளவுதான் ஒழிய இந்த எக்ஸாம்பிள் சொன்னதுனால அவர் பெரிய ஆளு, அந்த எக்ஸாம்பிள் சொல்லாதனால அவர் சின்ன ஆளு அப்படிலாம் கிடையாது. எப்படியாவது இந்த விஷயத்தோட கனெக்டட் இருக்கு, புரிஞ்சுட்டா சரியா இருக்கும். எல்லா விதமான சோகமும் நம்ம விட்டு போயிடும். சோகம் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து எல்லா ப்ராப்ளமும் போயிடும். அதனால இதை சொல்றது. அதனால அந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் சொன்னோடனே இதெல்லாம் தேகாத்மா அனாத்மா விஷயம்லாம் இது இல்லை. நீ வந்து அதத சம்பிரவக்ஷ்யாமி, உனக்கு சொல்றத கேளு. பரமாத்மா ஸ்வரூபம் அகம் பிரவக்ஷ்யாமி, நான் சொல்ல போறேன் கேளு. யத் விக்ஞாய நரஹா முக்த பவதி, இது தெரிஞ்சுன்னா நரகா மனிதர்கள் ஹியூமன் பீயிங் முழு பூர்ணத்தை அடைஞ்சுள்ளான். எப்படிப்பட்ட இது அப்படின்னா நமக்கு பாண்டேஜ் இருக்கு, பந்தத்திலிருந்து விடுதலை பண்றது மோக்ஷம். அந்த மோக்ஷத்துக்கு ஞானத்துக்கு வந்துட்டா போதும். முக்த பந்தாத், முக்த பந்தாத், பந்தத்திலிருந்து விடுதலை. என்ன பந்தம் பார்த்தோம்? சோ சைக்காலஜி, ஆல் மென்டல் பாண்டேஜ் இருக்கிறது, சைக்காலஜி பாண்டேஜ் இருக்கிறது, சைக்காலஜிக்கல் பாண்டேஜ், இன்டலெக்சுவல் பாண்டேஜ் அண்ட் பிசியாலஜிக்கல் பாண்டேஜ். ஆல் பாண்டேஜ் திக்கா இருக்கிறது. அதுதான் நானு. எது நீ இல்லையோ அது நானு சொல்றது. என்னது சொன்ன கூட பரவாயில்ல, அதில் நானு வேற சொல்றேன் நானு இல்லையா? அதெல்லாம் அததான் பாண்டேஜ். அதை எடுத்துட்டு முக்த பந்தாத், அந்த முக்தி எப்படி இருக்கும்? கைவல்யம் அஷ்ணுதே, அந்த கைவல்யம் கேவலம் சிவகா அகம் அப்படின்னு தான் பார்த்து முடிச்சோம். சோ அதனால அது முடிச்ச பிறகு அடுத்து 125 என்ன சொன்னாரு? இது எப்படிப்பட்டது? கச்சித் அஸ்தி, சம்திங் ஒன்று இருக்கிறது. ஒரு ஊர்ல ஒரு ராஜாவா, அந்த ராஜா என்ன பண்ணினாரு அப்படி சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி இங்க ஆரம்பிக்கிறார். கச்சித் அஸ்தி, சம்திங் ஒண்ணு இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? நித்தியம் அஸ்தி, அது பர்மனண்டா இருக்கிறது, எப்பயும் இருக்கிறது, ஒரு காலத்துல வந்து போற விஷயம் இல்ல. ஓகே, அது எப்படி இருக்கிறது? அது எப்படி நான் டிரைவ் பண்றது? அகம் பிரத்யய லம்பனா, ஆலம்பனம். எப்படி ஆலம்பனம் அதுக்கு அப்படின்னா அகம் பிரத்யயா, நான் சொல்றிய அதுல இருந்து கண்டுபிடிச்சுக்கோ, அதுல இருந்து கண்டுபிடிச்சுக்கோ. அதுல இருந்து கண்டுபிடிச்ச பிறகு எதுலாம் இல்ல, இங்க பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. அகம் பிரத்யயா, நானுன்னு சொல்றத கண்டுபிடிச்சுக்கோ. அப்புறம் எது இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. ஏன்னா எது இல்லைன்னு சொல்லணும், எது இல்லைன்னு சொல்லணும்னா எது இருக்குன்னு நான் நினைக்கிறேனோ அது இல்லைன்னு சொல்லணும். நீ ஸ்ட்ரைட்டா போனியா, அங்க இடது பக்கம் 2 தென்னை மரம் இருக்கும். ஆமா, அந்த இடது பக்கம் திரும்ப கூடாது. ஏன்னா நேச்சுரலா திரும்பிடுவான். புரியுதா? எந்த பக்கம் இருக்கிறதா
அதனால இது கட் பண்ணி இதுக்கு பேரு அருந்ததி நியாயம் பேரு. இதுக்கு பேரு அருந்ததி நியாயம். அருந்ததி நியாயம்னா புதுசா கல்யாணம் ஆகி ஜோடியாச்சு. இந்த கல்யாணம் பண்ணும்போது நிறைய சடங்குலாம் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் பண்றல, பின்னாடி ஹோம்ஒர்க் பண்ணல, கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்தி பேரெல்லாம் வந்துடுது. அங்க என்னெல்லாம் பண்றான் அதையாவது கொஞ்சமாவது தெரிஞ்சு வேணா. காலகாலமா அப்படியே பண்ணிட்டு இருக்குங்க. அங்க சாஸ்திரி தான் ரிமோட் பண்ணுவார் பாரு. உட்காரு, நெல்லு, புடி, இப்படி போ, அப்படி போ, மேல பாரு, கீழே பாரு, கரெக்டா சுயிங்க இந்த ரெண்டும். ஏன்னா வாழ்க்கை பிரச்சனை இல்லை. இது நடுவில் வரை இப்பெல்லாம் இன்னும் இதுவாயிடுச்சு. அந்த பையன் சொன்ன அந்த மாதிரி அமெரிக்கன் ஸ்டைல் அது. அப்படின்னு சுத்திட்டே வரும்போது இந்த பசங்க பொண்ணுலாம் இது வேற ஜாலியா அந்த கல்யாணத்துக்கு இதுக்குள்ள சடங்குக்குள்ளரே இப்பெல்லாம் ரொம்ப சோசியல். அதுதான் வார்த்தை, சோசியல் ஆயிடுச்சு. எல்லாம் சோசியல். சாமி கும்பிடுறது கூட சோசியல், பேசுறது சோசியல், எல்லாம் பேசுது. ஒரு சீரியஸ்னஸ் போயிடுச்சு. எல்லாம் சீரியஸ், எல்லாம் பாய் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால அது கிடையாது. அருந்ததி நியாயம். அம்மி மிதித்து அருந்ததி பாருன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் சீரியஸான பொண்ணு. அப்புறம் எல்லாரும் நின்று இருக்காங்க. அங்க போய் தன்னுடைய இல்லைன்றதை விளக்கணுமா, கொஞ்சம் கீப் குவாய்ட். எல்லாம் முடிஞ்சோன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், அம்மி மிதித்து அருந்ததி பார்க்க சொன்னா அது என்ன தெரியாது? உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்படி சொல்ல அந்த பையன் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச பையன். மொட்டை மாடி கூட்டிட்டு போன, அங்க பார் அப்படின்னு. மரம் தெரியுத, மரம் அங்க பார், ஒளி வெளிச்சமா. ஓ சந்திரன் தெரியல, அதுதான் அருந்ததி சொல்றாளா? அது இல்ல, அது மேல இருக்கப்பா ஸ்டார். ஓ இதுதான் அருந்ததியா? அது இல்ல, அந்த ஸ்டாருக்கு இடது பக்கம் வா, அங்க ஒரு குட்டி ஸ்டார் இருக்கு பாரு, அது அருந்ததி. அப்ப தெரிஞ்ச மரத்தை சொல்லி, தெரிஞ்ச சந்திரன் சொல்லி, கொஞ்சம் தெரிஞ்ச நட்சத்திரத்தை பெரிய, அப்புறம் குட்டி நட்சத்திரத்தை காட்டுறது அருந்ததி நியாயம். அதனால நம்மள கொஞ்சம் கொஞ்சமா ஆச்சாரியா நம்மள பாயிண்ட் அவுட் பண்றார், கார்னர் பண்றார். இப்படி வா, அங்க போகாத, இப்படி வா, அப்படி சொல்லி சொல்லி உள்ளுக்குள்ள அந்த ஆத்ம தத்துவத்தை, ஆத்ம தத்துவம் நல்லா இருக்குது சார் அப்படி சொல்லக்கூடாது. ஆத்ம தத்துவம்னா ஆத்மா ஆத்மா சொல்ற பொண்ணு அகம்னு போட்டுக்கணும். நான் அதனால இங்க சொல்ற அகம் பிரத்யய லம்பனா. இன்ட்ரோடக்ஷன் என்ன? அகம் பிரத்யய லட்சணா. ஓகே, நான் என்ன சொல்றையோ அந்த நானுல முதல்ல விளக்க வேண்டியது எது? அவஸ்தாத்ரய சாட்சி சன். தொலைஞ்சது, நம்ம மூச்சுன்னு இருக்கிறது, கனவு கண்டு இருக்கிறது, தூங்கின்னு இருக்கிறது, இது மூணுத்தை விளக்கிடுன்றார். மீதி என்ன இருக்கிறது? புரியுதா? அது மூணும் இருக்கும்போது, ஏன்னா ஒன்னு இருந்து ஒன்னு இருக்க மாட்டது. மூச்சுன்னு இருந்தா கனவு வர மாட்டது, கனவு இருந்தா மூச்சு மாட்டுறது, ரெண்டும் இல்லைன்னா தூக்கம் வந்துடுது, தூக்கத்துல ரெண்டும் போயிடுறது. மூணும் எப்படி இருக்க முடியும்? ஜாக்கிரதா அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, இந்த மூணுத்தையும் ஒன்னா வச்சிருப்பேன் நானு, எப்படி இருக்க முடியும்? புரியுதா? ஆனா அந்த மூணும் இருக்கிறது நீதான். நீ ஜாக்கிரதா அவஸ்தையில இருக்கலாம், சொப்பன அவஸ்தையில இருக்கலாம், சுஷுப்தி அவஸ்தையில இருக்கு. அது பாடி இந்திரியங்கள் அதனுடைய டியூட்டி. அப்படி நீ இருக்க, அது மாத்திரம் நீ இருக்கல, உன்னாலதான் அதெல்லாம் பங்கனே பண்றது. அதெல்லாம் அவஸ்தாத்ரய சாட்சி. சாட்சினா என்ன அர்த்தம்? விட்னஸ். ஓகே, இதனுடைய பிரசன்ட்ல அது இருக்கிறது. அதோட பார்ட்னர்ஷிப் கிடையாது. 60% and 40% எல்லாம் ஒண்ணும் கிடையாது. வெறுமன சாட்சியா இருக்கிறது. ஓகே, சாட்சி, விட்னஸ். அதுக்கப்புறம் என்ன? திருப்பி உனக்கு புரிய வைக்கிறதுக்காக திருப்பி இங்க கொண்டு வந்து பஞ்சகோஷா விலக்ஷண. சரி, அப்படி புரிஞ்சுக்கலையா நீ? அவஸ்தா தெரியும் புரிஞ்சுக்கலையா? சரி, இன்னொரு தடவை சொல்றேன். பஞ்சகோஷா விலக்ஷண. ஓகே, அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா. நீ இல்லை. அப்ப எது நானு? நித்தியம், சாட்சி. அது முதல்ல ஸ்லோகத்திலே சொல்லிட்டார். முதல் ஸ்லோகத்துல 25. ஓகே, 26 என்ன சொன்னாரு?
ய விஜானாதி சகலம். விஜானாதி சகலம். இந்த விஜானாதி அப்புறம் ஞாத்தா இப்படி பல வார்த்தைகள் வரப்போகுது. இதெல்லாம் வர்பு. இது பெரிய சர்ச்சை நடக்கிறது. ஹரே மைத்ரேயி ஆத்மாவா அரே திருஷ்டவ்யா ஸ்ரோத்தவ்யா மந்தவ்யா நிதித்தியாசனத்தவ்யா தவ்யா தவ்யா. இதெல்லாம் வர்பு. வர்புனுடைய விஷயம் ஆக்ஷன் இருக்கும். ஓகே, ஆக்ஷன் இருக்கும். சோ ஆக்ஷன் இருந்ததுன்னா அது வந்து இன்வால்வ் இருக்கும், இம்பர்மனன்ட் இருக்கும். சோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்கிறது. வர்பு யூஸ் பண்ணா அதனுடைய இதெல்லாம் இருக்கிறது பின்னாடி பார்க்கலாம். அப்படி இது வர்பு கிடையாது. வர்பா யூஸ் பண்ண, அப்படி வர்பு யூஸ் பண்ணினா இது வந்து வினை சொல்ல பயன்படுத்தினா என்ன ஆகும்? ஆத்மாவும் இம்பர்மனன்ட் ஆயிடும், ஆத்மாவும் ஆக்ஷன்ல ஆயிடும். ஆக்ஷன் ஒன்னு இருந்தாலே அது இன்கம்ப்ளீட். புரியுதா? எனி ஆக்ஷன், இப்ப நீங்க அங்கிருந்து இங்க வந்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன், இந்த ஆக்ஷன் இன்கம்ப்ளீட், திருப்பி போயாகணும். ஓகே, அதனால விஜானாத்தினா இங்க சாட்சி மாத்திரம் மாத்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். விஜானாதி சகலம், இது எல்லாமாக இருக்கிறது. விஜானாதி சகலம் எதெல்லாம் சகலம்? இதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். ஜாக்கிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. ஏன் இத சொல்லணும்? முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரு? முதல் ஸ்லோகத்துல சாட்சி திரய அவஸ்தா திரய சாட்சின்னு சொல்லிட்டாரு. இங்க பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. அந்த சொன்ன அதுக்கு இதான் அர்த்தம். ஜாக்கிரத சொப்பன சுஷுப்தி அவஸ்தா. இப்ப நம்ம எந்த அவஸ்தையில இருக்கோம்? ஷியோர் இல்லையா? ஜாக்கிரத அவஸ்தையில இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் ஜாக்கிரதை ஜாக்கிரதை சொல்றாங்க போல இருக்கு. ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னா தூக்கத்துல போய் ஜாக்கிரதை ஜாக்கிரதை சொல்ல முடியுமா? ஜாக்கிரதை ஜாக்கிரதை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடிச்சுட்டு இருக்கும் போது சொல்லுவோம். ஏன்னா ஜாக்கிரத அவஸ்தையில இரு, விழித்திரு சொல்றாங்கல்ல, விழித்திரு, பசித்திரு. போட்டு அங்க போட்டு இந்த அவள் உப்புமா நம்ம ஊர்ல கிடைக்காது, இந்த பக்கம் அந்த பக்கம் கேப் எல்லாம் அடைச்சா இந்த அப்படியே ஒரு பூமியெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கும். கிளாஸ் எல்லாம் நிஜமாவே ஆத்மா அந்த பரவச நிலைக்கு, அதீத நிலை, சமாதி ஸ்டேட். குறைச்சி சாப்பிடணும். அதனால ஜாக்கிரத சொப்பன சுஷுப்தி அவஸ்தா. அது ஜாக்கிரத அவஸ்தா முடிச்சுட்டு இருக்கிறது, விழிப்பு நிலை. சொப்பன அவஸ்தா கனவு நிலை. சுஷுப்தி அவஸ்தா உறக்க நிலை. சகலம் சகலம் சொன்னார் இல்லையா, அதுக்கு மீனிங். ஓகே, இந்த மூணு இருக்கிறது. எது? விஜானாதி. இது தெரிஞ்சிக்கிறது. ஜாக்கிரதத்தை தெரிஞ்சுக்கிறவன் யாரோ, சொப்பனத்தை தெரிஞ்சுக்கிறவன் யாரோ, சுஷுப்தியை தெரிஞ்சுக்கிறவன் யாரோ. அப்படி விஜானாதி தெரிஞ்சுக்கிறவன் அர்த்தம் பிரகாசிக்க வைக்கிறவன். ஓகே, இல்யூமின் அது பண்றவன். அப்போ ரெண்டு விதமான ஆக்ஷன்ஸ் நடக்கிறது. எப்படி ஆக்ஷன்ஸ் பண்றது? ஒன்னு வந்து தாட்ஃபுல் மைண்ட், இன்னொன்னு தாட்லெஸ் மைண்ட். ஓகே, தாட்லெஸ் மைண்ட். தாட்ஃபுல் மைண்ட் வந்து டூ டைப். ஒன்னு வந்து வேர்ல்டு, இன்னொன்னு மெமரி. வேர்ல்டுல இருக்கிற தாட்ஃபுல் மைண்ட் வந்து ஜாக்கிரத அவஸ்தா. மெமரியில் இருக்க தாட்ஃபுல் மைண்ட் வந்து சொப்பன அவஸ்தா. ரெண்டும் வந்து ரிசால்வ் ஆகிறது வந்து சுஷுப்தி அவஸ்தா. ஓகே, அப்படி இருக்கிறது. இந்த மாதிரி நம்முடைய ஆல் திங்ஸ் நமக்கு இருக்கிறது. ஓகே, இது எப்படிப்பட்டது? அகம் இது அயம் ஆத்மா. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அகம் இது அயம் ஆத்மா. அந்த ஆத்மாவை அகம் அகம் என்று சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து இந்த ஆக்ஷன்ல இருந்து நீ புரிஞ்சுக்கோ அப்படி சொல்றாரு. சரி, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? விருத்தியில நமக்கு உற்பத்தி ஆகிறது இல்லையா, அந்த விருத்திய இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஜாக்கிரத அவஸ்தையில டூ டைப் ஆஃப் விஷயம் இருக்கிறது. ஒன்னு புத்தி இருக்கிறது, இன்னொன்னு புத்தி விருத்தி இருக்கிறது. புத்தியை உபயோகப்படுத்தினா அதுல இருந்து வரக்கூடிய தாட், எண்ணங்கள் வந்து புத்தி விருத்தி. விருத்தி மீன்ஸ் தாட். சில சமயம் பாசிவா இருக்கும் புத்தி, ஒர்க் பண்ணாது, அப்படியே கணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கும் புத்தி, ஒன்னும் ஒர்க் பண்ணாது.
இப்ப என்ன பேசினாலும் அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். சில பேருக்கு அந்த இது பிடிச்சிடும் தெரியுமோ, அப்படி அந்த இதுக்கு பெரவத்துக்கு பக்கத்தில் இருக்க எர்ணாகுளமா சோட்டானிக்கரையில கொண்டு போய் நிறுத்துவாங்க. இப்படி எப்படியா நிறுத்துவாங்க. ஒண்ணு பக்கத்துல இருக்கலாம் ஆடி போவான் வேப்பில வச்சுட்டு, இது ஆடவே ஆடாது. பிரம்ம, அதுக்கு பேரு பிரம்மா. புத்தி பாசிவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நமக்கு கிளாஸ்லயே பாசிவ் ஆயிடும் சில சமயம். உண்மை என்ன சொல்றாரு அவருக்காவது தெரியறதோ இல்லையோ, ஒரு விஷயத்தை இப்படியா குழப்பறது. அப்படி புத்தி பாசிவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப புத்தி, அந்த புத்திலிருந்து வரக்கூடிய உற்பத்தி ஆகிறது, பிரவருத்தி ஆகிறது புத்தி விருத்தி. அதுக்கு பேரு சத்பாவம். அதாவது சத்பாவம் மீன்ஸ் பிரசன்ஸ். ஓகே, சோ புத்தி விருத்தியுடைய பிரசன்ஸ்ல அந்த ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறது, அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஓகே, தத்பாவம். ஓகே, சோ அதுக்கப்புறம் என்னது, அந்த சத்பாவம், தத்பாவம், தத் அபாவம். இது தத்பாவம் சொல்லிடக்கூடாது. ஓகே, அது என்னது, தத்பாவம், யத்பாவம் தத்பாவம் தத்பவதி. அது இருக்காது. யத்பாவம் தத்பவத்திலாம் தர்ம அர்த்த காம மாத்திரம் தான். யத்பாவம் தத்பவதி அது தர்ம அர்த்த காமால நீ எதை நினைக்கிறையோ அப்படி ஆக முடியும். கோட்டீஸ்வரன் ஆகும்னா கோட்டீஸ்வரன் ஆக முடியும். ஏழை ஆகணும்னா முயற்சி பண்ணாம ஏழை ஆகலாம். பணக்காரத்துக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அப்பு போறதுக்கு முயற்சி பண்ணணும். கீழே போறதுக்கு ஒன்னும் முயற்சி பண்ணணும். சும்மாவே சோம்பேறியா இருந்தா கீழே போயிடலாம். ஓகே, சோ அப்படி யத்பாவம் தத்பவதி. ஓகே, ஆனா ஆத்ம விஷயத்துல அப்படி கிடையாது. யத்பாவம் தத்பவதி. இப்ப நான் யாரோ இது ஆத்மாவே நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு குழு இப்படி கொட்டிட்டே இருந்தா கொலவி கொட்டிச்சுன்னா அது கொலவி ஆயிடுமா? அது என்ன நியாயம்? கூட ஒரு நியாயம். அதுக்கு பேரு, அது பேரு மறந்துபடுத்த. அது அந்த மாதிரி இப்ப நான் ஆத்மா கிடையாது, சைத்தன்யம் கிடையாது, பிரம்மம் கிடையாது. நான் யாரு, ஏதோ ஒரு 4 அடியில இருக்க ஒரு ஆளு. இங்க இருந்தா அங்க இல்ல, அங்க இருந்தா இங்க இல்ல. நான் ஒரு ஸ்மால் அப்படிப்பட்ட ஆளு. இப்ப ஆத்மா பத்தி பேசும்போது மாத்திரம் நான் எப்படி இவ்வளவு சின்ன ஆளு அப்படின்னு சொல்லுவான். ஆனா இன்னொரு ஈக்குவல் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது நான் யார் தெரியுமா? என்ன கர்மம் பாருங்க. ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுது, இல்லாட்டி இந்த எக்ஸ்ட்ரீம் வந்துடுது. கிளாஸ் ரூம்ல நான் ஒன்னும் பெரிய ஆளு கிடையாது, நான் ஸ்மால், நான் சின்ன ஆளு. யாரா நமக்கு ஈக்குவல் ரேங்க்ல இருக்கும் போது அங்க பொத்துக்கிட்டு வருது. ரெண்டுமே அகங்காரம் தான். புரியுதா? அதனால இங்க அகங்காரத்தை மாத்து. நீ தான் யூ ஆர் த ஹோல். அகங்காரத்தை ஃபுல்லா ஹைட் பண்ணிடு. புரியுதா? அது பரவாயில்ல. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் விட சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபார் பெட்டர். ஆனா இது தத்பாவம்ன்றது அப்படி. இப்ப நான் வேற யாரோ இருக்கிறேன், எப்படியோ தப்பா வந்துடுத்து, அந்த பிரம்மன் கிட்ட இருந்து பிரிஞ்சு நம்ம ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி கேம்ப் எல்லாம் வந்து நேரா அப்புறம் பரமாத்மா ஆயிடுவோம் ஒன் டே. அதெல்லாம் டீச் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் புரியுதா? இல்லாதது எப்படி கிடைக்கும்? அங்கதான் நாசது சத்ஜாய வித்யதே பாவகான்னு சொல்லிட்டாரு. இல்லாதது இருப்பு இருக்காது, இருக்கிறது இல்லாதது போயிடாதுன்னு நல்ல தெளிவா சொல்றாரு பகவான் கிருஷ்ணர். நமக்கு தெரிஞ்ச சமஸ்கிருதத்திலேயே இப்படி அழகா புரியறத எப்படி இப்படி தப்பா பண்றான்னு புரியல எனக்கு. எப்படி ஒரு விஷயத்தை தப்பாவே புரிஞ்சுட்டு தப்பாவே டீச் பண்ண முடியும்? நம்ம ஊர்ல நிறைய சம்பிரதாயம் இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஒரே விஷயத்தையே விதவிதமா டீச் பண்ற ஆள் இருக்கு, தப்பா. அதுதான் இது சொல்றது ஆச்சரியம், கேட்கறது ஆச்சரியம். அப்படிலாம் சொல்றது வேதமே, உபநிஷத சொல்றது. அதனால இங்க தத்பாவம்ன்றது தத் அபாவம். ஓகே, தத் அபாவம்ன்றது என்ன? புத்தி விருத்தி அபாவம். புத்தி விருத்தினா தெரியுதுல, சில டெக்னிக் வேர்டு அது குறைஞ்சபட்சம் தெரிஞ்சிருக்கணும். விருத்தி மீன்ஸ் தாட்.
எண்ணங்கள். அதெல்லாம் பாசிவா இருக்கிற இடத்துல தத்பாவம் தத் அபாவம் என்னவா, அதுக்கு பேரு சுஷுப்தி அவஸ்தா. ஓகே, சரி. சைத்தன்யம் எப்படிப்பட்டது? இந்த சத்பாவம் தத்பாவம் ரெண்டுத்தையும் பிரகாசிக்கிறது எது அப்படின்னா எப்பொழுதும் இருக்கிறது. இது உறங்கிடல. சைத்தன்யம் எப்பொழுதும் இருக்கிறது, நித்தியம். சைத்தன்யம் நித்தியமான வஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதுலயே சொல்லிட்டாரு அவர். நித்தியம், நித்தியம் அஸ்தி. இந்த நித்தியம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு எல்லாமே டெம்பரவரியா வந்துட்டு போறது. சுகம் டெம்பரவரியா இருக்கு, துக்கம் டெம்பரவரியா இருக்கிறது, சந்தோஷம் டெம்பரவரியா இருக்கிறது, ரிலேஷன்ஷிப் டெம்பரவரியா இருக்கிறது, கிளாஸ் டெம்பரவரியா இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது, அது பர்மனண்டா இருக்கணும். அப்பதான் அது பர்மனன்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். அப்புறம் 27ல என்ன சொன்னாரு? 127ல யகா, யகா மீன்ஸ் அந்த சொன்னார் இல்லையா, அந்த ஒண்ணு. எந்த ஒண்ணு இன்னும் சொல்லவே இல்லை அவரு. அந்த ஒண்ணு, அந்த ஒண்ணுதான் சைத்தன்யம், கான்சியஸ்னஸ். ஓகே, அந்த கான்சியஸ்னஸ் சைத்தன்யம், ஆத்ம சைத்தன்யம் ஸ்வயம் சர்வம் பஷ்யதி. பஷ்யதி பார்க்கிறது. ஓகே, சர்வம் பஷ்யதி எல்லாவற்றையும் பார்க்கிறது. எப்படி பார்க்கிறது? கடன் வாங்கி பார்க்கிறது. ஸ்வயம் பஷ்யதி. ஆல் சயின்ஸ் எல்லாமே ஏதாவது கருவி மூலியமா பார்க்கிறது. நம்மளால முடியாத பார்க்க முடியாத விஷயத்தை என்ன பண்றாங்க? சோ கிட்டக்க இருக்கிறத எந்த கருவி மூலியமா பார்க்க முடியும்? என்லார்ஜ் பண்ணி மைக்ரோஸ்கோப். நமக்கு தூரக்க இருக்கிறத டெலஸ்கோப், டெலிவிஷன், டெலிபோன், இதுல எல்லாம் டெலில டெலினா தூரக்காருன்னு அர்த்தம். தூரக்கா இருக்கிறத கொண்டு வருது. டெலிவிஷன், அது விஷன். ஓகே, டெலிவிஷன். வெரி குட். அதனால அந்த மாதிரி கொண்டு வர்றது. அப்படி அந்த மாதிரியா இந்த யக சைத்தன்யம் அது ஏதாவது கடன் வாங்கிட்டோ இல்ல இது பண்ணிட்டோ பார்க்க முடியறதோ? இப்ப நான் பார்க்கறதுக்கு இந்த கருவி இருக்கணும். கண்ணாடி இல்லை என்றால் கண்ணிருந்தும் குருடு. சில பேர் என்ன செய்வான், கண்ணாடி போட்டுட்டே இருப்பான், படிக்கும்போது ஆடு பாபா, அது வேற டிஃபெக்ட். இந்த கண்ணாடியை டபுள் ஆக்ஷன் கூட பண்றது. கண்ணாடி போட்டுண்டா படிக்க முடியாது, கண்ணாடி எடுத்துண்டா படிக்க முடியும். ஆனா கண்ணாடி போடாம இருக்க முடியாது. எப்படி இருப்பாருங்க எல்லாம். இதுல கருவில இருக்கிற தாரதமியங்கள் புரியுதா? ஆனா ஸ்வயம் பஷ்யதி, ஸ்வயம் பஷ்யதி. ஓகே, அப்படி ஸ்வயம் பிரகாசம், ஸ்வப்பிரகாசம், ஸ்வப்பிரகாச சைத்தன்யா யாரு? இதுக்கு முன்னாடி எனக்கு பேர் வச்சிருந்தாங்க, ஸ்வப்பிரகாச சைத்தன்யா அப்படின்னு. பியூட்டிஃபுல் பேரு. ஸ்வயம் பிரகாசம், அது அந்த ஆத்ம சைத்தன்யம் ஸ்வயம் பிரகாசம். ஓகே, அதனால அப்படி ஸ்வயம் பிரகாசமா பஷ்யத்தி. அது இங்க இன்ட்ரோடக்ஷன் பண்றாரு சங்கரா. இங்க இன்ட்ரோடக்ஷன் அந்த யகா, அந்த சைத்தன்யம் சர்வம் பஷ்யதி. எப்படி பஷ்யதி? ஸ்வயம் பஷ்யதி, சர்வம் பஷ்யதி, சர்வம் ஸ்வயம் பஷ்யதி. அப்படி எல்லாத்தினாலையும் எல்லாவற்றையும் இது பார்க்கிறது. எப்பெல்லாம் பார்க்கிறது? நித்யா ஆத்ம சைத்தன்யம். ஓகே, அப்படின்னா கச்சன எம் பஷ்யதி, எம் பஷ்யதி, எம் பஷ்யத்தின் ஆத்மாவை, ஆத்மா தான் எல்லாம் பார்க்கிறது. ஆனா எம் ந பஷ்யதி, ஆத்மாவை பார்க்க முடியாது. எதனால பார்க்க முடியாது? கச்சன, எதனாலையும் பார்க்க முடியாது. எது எதுல பார்க்க முடியாது? எதனாலையும் பார்க்க முடியாது. இது பார்க்க முடியாது, பார்க்கவும் பார்க்க முடியாது, இதெல்லாம் சொல்ற வார்த்தை என்ன? பிரகாசிக்க முடியாது, விளங்காது, புரிஞ்சிக்காது அப்படின்னு அர்த்தம்.
இல்யூமின் பண்ண முடியாது, பிரகாசிக்க வைக்க முடியாது. அப்படி புரிஞ்சுக்கணும். பஷ்யதி. ஓகே. அப்போ அப்போ கான்சியஸ் வேதாந்தனுடைய சீக்ரெட்ஸ் என்னன்னா, சீக்ரெட்ஸ் தான். இந்த ஆத்ம சைத்தன்யம் அனைத்துமாக எல்லாமாக இருக்கிறது, அதுதான் நாம சீக்ரெட் சொல்லிட்டோம். சயின்ஸ் இன்னும் சீக்ரெட்டை கண்டுபிடிச்சுட்டே இருக்கான். என்ன கண்டுபிடிச்சுட்டு இருக்கான்? கான்சியஸ் மீன்ஸ் ஹியூமன் பிரெயின் ஆர் நியூரான் ஆர் செல். அதுக்கு பெரிய சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கிறது. அந்த செல்ல உடச்சு கிடிச்சு பண்ணி அதுக்கு பெரிய சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட்? அந்த சப்ஜெக்ட் பேர் என்ன? நியூராலஜியா? இப்ப அது அந்த ஒரு செல்ல அதுல இருந்து இப்படி எல்லாம் டெவலப் ஆகிறது ஜெனடிக்ஸ், டிஎன்ஏ. அந்த அது இப்போ அதெல்லாம் பெருசா பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கான்சியஸ் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. கான்சியஸ் மீன்ஸ் டெம்பரவரியா வந்துட்டு போறது அப்படி சொல்றான். நீ செத்து போயிட்டீங்கன்னா கான்சியஸ் போச்சு. ஓகே, கான்சியஸ் அப்படி சொல்றான். அதனால சைத்தன்யம், சைத்தன்யம்ன்ற வார்த்தைக்கு கான்சியஸ் ஓரளவுக்கு மீனிங் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, வேற வார்த்தை அதுல இல்ல. சைத்தன்யத்துக்கு ஈக்குவலண்ட் வார்த்தை ஆங்கிலத்தில் நிறைய இருக்காது, இருக்க முடியாது, நேச்சுரல் தானே. அதனால சைத்தன்யம் ஸ்வயம் அது அதுதான் எல்லாத்தையும் பார்க்கிறதுனால, அதனால அதை எதுனாலே பார்க்க முடியாது. யத் சக்ஷுஷா ந பஷ்யதி ஏன சக்ஷுஷம் பஷ்யதி ததேவ பிரம்மத்துவம் வித்தி. நீ அறிந்து கொள். எப்படி அறிந்து கொள்? அதை எதை கண்ணால் காண்பதில்லையோ, எந்த சைத்தன்யத்தால் கண்கள் காண்கின்றனவோ அது பிரம்மம் என நீ புரிந்து கொள். எந்த கண்ணால அதை பார்க்க முடியாதோ, எந்த கண்ணு எல்லாவற்றையும் பார்க்கிறதோ அதை நீ புரிந்து கொள். நான் சொல்றது இப்ப புரியுதோ? அதனால இப்போ இங்க இப்போ நீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். காலையில ராத்திரி எழுத்து பார்க்க சொன்ன பாத்தீங்களா? 10 மணி 11 மணிக்கெல்லாம் பாத்தீங்களா? இந்த ஏரியா பாத்தீங்களா? கும் இருட்டு. இந்த இது இருக்க சம்ஸ்கிருத வார்த்தை பிறை சந்திரன். கும், அந்த இருட்டு, கும் இருட்டு. அது ஒன்னும் தெரியாது. இவ்வளவு பிரைட்டா இருக்குல்ல, எல்லாம் மூடி போயிடும். கவர், டார்க்னஸ் கவர். எது மாதிரி? நம்மளுடைய அஜ்ஞானம் கவர் ஆயிருக்கு பாரு, அந்த மாதிரி டார்க். இப்ப எப்படி இருக்கிறது? பிரைட், ஞான சூரியனால. புரியுதா? சூரியனால பிரைட் ஆகிறது. பர்வைடு, வியாபிச்சிருக்கிறது. பர்வைடு மீன்ஸ் வியாபிச்சிருக்கிறது. வியாபிச்சிருக்க மீன்ஸ் பிரகாசிக்கிறது. பிரகாசிக்க மீன்ஸ் இதெல்லாம் தெரியறது. ஓகே. அப்போ இங்க இருக்கிற வஸ்து எல்லாம் செடி செடியாகவும், மரம் மரமாகவும், பூச்சி பூச்சியாகவும், பாம்பு பாம்பாகவும், தவக்கலை தவக்கலையாகவும் எப்படி தெரியுது? இல்லியூமன் லைட்னால. வித்தவுட் லைட் வஸ்து இருந்தாலும், கண்ணு இருந்தாலும் பார்க்க முடியாது. பொருள் இருந்தாலும் நீ என்ன பண்ணிவிடுவ? தவக்கலை போய் பிடிச்சிட்டு எதுக்கு பிடிக்கிறது? அதெல்லாம் மிதிச்சுட்டா தான் சொல்றது. நான் ஒன்னும் மிதிக்க வேண்டாம். ஏற்கனவே தவக்கலையும் பாம்பையும் வேற பார்த்திருக்குமா? வேற எதையா மிதிச்சு அது கொஞ்சம் இமேஜினேஷன் வேற இருந்துன்னு வச்சுக்கோ மைண்ட்ல, நம்மள மாதிரி. சபிக்காது. நீ ரப்பர் எல்லாம் மிதிச்சிருக்க, அது எதுக்கு சபிக்கும்? மிதிச்சிருக்கிறது ரப்பர். ஆனா நினைச்சுக்கிறதெல்லாம் இது தவக்கலைய மிதிச்சிடணும், இது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றது அதையே இல்ல. நீங்க மிதிச்சது ரப்பர், புரியுதா? அதை நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க. இப்போ தவக்கலைய மிதிச்சுட்டேன், தவக்கலைய மிதிச்சுட்டேன்னு.
அது வேற கொல கொலன்னு இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அது வேற சொறி வேற வந்துரும். அந்த வாட்டர் பட்டதுன்னா சொறி எல்லாம் வந்துடும். புரிஞ்சுதா? அங்க ஊருக்கு போனவங்க வந்தோன்னா இதனாலதான் சொல்லக்கூடாது, வேற எதனால வந்தா இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படியே இதெல்லாம் பண்ணா அப்போ லைட் இருந்தா தான் கண்ணு இருந்தாலும் வஸ்து இருந்தாலும் பார்க்க முடியும். பஷ்யதி. அப்ப லைட் இம்பார்ட்டன்ட். ஓகே, லைட் இருக்கு, வஸ்து இருக்கிறது, கண் இருக்கிறது, பார்க்கிறது. ஆனா பார்க்க முடியல. மனசு இல்ல. ஓகே, சப்போஸ் மனசு பாசிவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப கண் இருந்தோம், வஸ்து இருந்தோம், லைட் இருந்தோம், அந்த வஸ்துவை பொருளை பார்க்க முடியாது. கரெக்டா? அப்போ அந்த அந்த வஸ்துவை மனச லைட் அப் பண்றது எதுன்னா ஆத்ம சைத்தன்யம். ஆத்ம சைத்தன்யம். அப்ப ஆத்ம சைத்தன்யத்தினால மனசு பிரகாசிக்கிறது. மனசு பிரகாசிக்கிறதுனால இந்திரியங்கள்லாம் பிரகாசிக்கிறது. அந்த இந்திரியங்கள்லாம் பிரகாசிக்கிறதுனால சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்தமாகிய the whole பிரபஞ்சம் பிரகாசிக்கிறது. அப்படி அதனால மொத்தமும் பிரகாசிக்கிறதுனா இதனாலதான் நானா சித்திர கடோதரஸ்தித மகாதீப பிரபாபாஸ்வரம் ஞானம் யஸ்ஸுது சக்ஷுராதி கர்ணத்வாரா பகீஷ்பந்ததே. எங்க இது? கீதா ஸ்லோகமா? நானா சித்திர. அப்போ அந்த இடத்துல இந்த எல்லா இந்திரியங்கள்ல வெளியில இருக்கிற சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்த அந்த சமூக கூட்டத்தை இந்திரியங்கள் மூலியமா மனசு மூலியமா பிரகாசிக்க வச்சிருக்கிறது ஆத்ம சைத்தன்யம். ஓகே ஓகே. அதனால இங்க என்ன சொல்றாரு? யத் சக்ஷுஷா ந பஷ்யதி. ஏன சக்ஷும்ஷு பஷ்யதி ததேவ பிரம்ம துவம் வித்தி, நீ என்று அறிந்து கொள் அப்படின்றார். அதே பிருகதாரண்ய உபநிஷத்துல என்ன சொல்றது? அவன் காணப்படாமல் காண்பவன், கேட்கப்படாமல் கேட்பவன், நினைக்கப்படாமல் நினைப்பவன், அல்லா வகுப்புக்கு வராமல் வருபவன். ஏன்னா நான் வந்தாலும் வகுப்பு ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே, நான் தான் தூங்கி விடுவனே. அப்படி. அதனால நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழற மாதிரி அழுன்னு சொல்றாங்க. தெரியுமா அந்த உதாரணம் உங்களுக்கு? தெரியாதா? என்ன? ஒருத்த வந்து பவதி பிக்ஷாந்தேகி கேட்டான். பிக்ஷா அந்த அக்ரஹாரத்தில் அப்பெல்லாம் இது பழக்கம் உண்டு. அதாவது அதித்திய எவ்ரி வீட்லயும் வெளியில வந்து சொல்லணுமா, யாராவது அதித்தி இருக்கீங்களா வாங்க அப்படின்னு கூப்பிடணும். நம்ம பழக்கம் அது. எவனா வரப்போறான், கதவை சாத்து. அது வேற விசேஷம். நல்லா புரிஞ்சுக்குங்க. சரி, ஓகே ஓகே. அதனால அப்போ ஒரு வீட்டுல ஒருத்தன் என்ன பண்ணா, அவன் பிச்சை கேட்கிற ஆளு தான் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பிச்சை கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சன்னியாசி கேட்கலாம். யாரு கேட்க கூடாது தெரியுமோ? கிரகஸ்தன் தான் கேட்க கூடாது. அவனுக்கு தான் மானம் அவமானம் எல்லாம் அவனுக்கு தான். பிரம்மச்சாரிக்கு சன்னியாசிகள் ஒண்ணும் கிடையாது, இருக்கப்படாது. ஒன்ஸ் இவர் கல்யாணம் ஆச்சுன்னா பிரிஸ்டிஜ் அதெல்லாம் பார்த்துக்கணும், அதெல்லாம் சொல்லிருக்கு. அப்புறம் விடணும்னு சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் ஓகே. இவன் என்ன, இவனுக்கு தெரியல, இந்த வீட்டுல மாத்திரம் போடவே மாட்டாங்க எப்பயும் சாப்பாடு. நோட் பண்ணி கேட்டா அது கஞ்சூஸ், வடிகட்டின கஞ்சூஸ், எச்ச கையால காக்க விட மாட்டான். இவனுக்கு சேலஞ்ச் ஆயிடுச்சு, இவன் வீட்டுல வாங்கி சாப்பிடணும். எப்படி? இதுதான் சேலஞ்ச்.
அவன் போயிட்டு, நீங்க பழைய காலத்துல அக்ரஹாரம் எல்லாம் பாத்துருக்கீங்க, நீங்க திண்ணெல்லாம் இருக்கும், இப்படிலாம் இருக்கும். இவன் திண்ணைக்கு அடியில உட்காந்துட்டான். உட்காந்துட்டு இவர் வந்தாரு, யாராவது அதித்தி இருக்கீங்களா? இருக்கனே அப்படி எழுந்துட்டான். இங்க உட்காருங்க. ஏண்டி வந்திருக்கானா? அவ ஒரு இடி இடிச்சு, எதுக்கு நீங்க பாத்துட்டு கேட்கணும். அவன் என்ன செய்வான், ஆள் இல்லாத படத்துல போய் கேட்பான், ஆள் இல்லாத நேரத்துல போய் கேட்டுட்டு வந்துருவான். எப்பயுமே அப்படி இப்படி பார்ப்பான். எப்ப ஆள் இல்லாத நேரத்துல அதித்தி இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அப்புறம் போய் சாப்பிடுவான். அவ இடிக்க மாட்டல. இப்ப ஆளை பார்த்துனுங்க, மெதுவா பேசு. நான் பார்த்துட்டு தான் இல்லைன்னு நினைச்சு சொன்னேன். திடீர்னு பார்த்தா கீழே இருந்து எழுந்து மேல சொல்றான். அப்படியா? அப்ப அந்த பிரம்மச்சாரி சாப்பிடுற வரவன் வீட்டுல சண்டை போட்டு இருந்தா அந்த வீட்டுல சாப்பிடக்கூடாது. வீட்டுல கஷ்டங்கள் இருந்துன்னா அந்த வீட்டுல சாப்பிடக்கூடாது, அதித்தி சாப்பிடக்கூடாது. அதனால தான் திருநாவுக்கரசர் வரும்போது மேப்பூர் நாயனார் வீட்டுல சாப்பாடு போடுவோம், வீட்டுல டெத் ஆயிடுத்து, பையன் செத்து போயிட்டான். அந்த சமாச்சாரம் தெரிஞ்சா அவர் சாப்பிடாம போயிடுவார். ரொம்ப அபூர்வம். அதனால விடக்கூடாது சொல்லிட்டு அதெல்லாம் மூடி மறைச்சுட்டாங்க. எவ்வளவு பெரிய கல்ச்சர் பாருங்க அதித்திக்கு. அதனால இவனு கூட அந்த வீட்டுல துன்பம் இருக்கும் போது சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப மைனூட் கல்ச்சர், மென்மையான கல்ச்சர், மென்மையான மனசு, அவ்வளவு கல்ச்சர். அப்படி சாப்பிடும் போது சரி சரி அபிஸ்து மாதிரி முடிக்காதீங்க, நான் நீங்க என்ன வந்து அடிக்கிற மாதிரி அடிங்க, நான் அடற மாதிரி அடறேன், ஓகே போயிடுவான் அப்படின்னு. அதே போல அவர் வந்து படார் படம் வாழை மட்டையை வீட்டுல வாழை மட்டை இருக்குல்ல, பலார் பலார்னு அடிச்சாரு. அடிச்சோன்னு இவ்வளவு ஓ அழுது காலவரம் ஆயிடுச்சு. வெளியில வந்து பார்த்தா வரண்டால் ஆள் இல்லை, போயிட்டான். பா எடுத்து வா சாப்பாடு போடு அப்படி. அப்படி 2 பேருக்கும் போட்டுட்டாங்க. 2 பேர் போட்டு தெரியல உங்களுக்கு, 2 பேர் போட்டு அதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி கல்ச்சர் எல்லாம் இருக்கோ இல்லையோ, இங்க 2 பேர் போட்டு லட்சமா இதெல்லாம் மீதி வச்சு சட்டி எல்லாம் வச்சுட்டு சாப்பிடுவாங்க. வெங்கலப்பான சட்டி, சட்டினா இந்த சட்டியில அதெல்லாம் இருக்கும், இல்ல பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது சாப்பிடும் போது இப்படி 10 ஆயிடும். அப்படி தொட்டு அந்த தண்ணி இப்படி பண்ணிட்டு அது இது ஆயிடும், நிவர்த்தி ஆயிடும். இல்ல ஒரு பியூட்டிஃபுல் கல்ச்சர். அதான் ஸ்டைலே அழகா இருக்கும். நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே உட்கார்ந்து சாப்பிட்டு போது 2 இலைய போட்டு பரிமாறணும்னு உத்தரத்துல இந்த மாதிரி ஒரு உத்தர பாத்துல அங்கிருந்து குதிச்சான். வந்தேனே அப்படி இவன் சொன்னா, நீங்க அடிக்காமலே நான் அழுதனே அப்படி, அழாமலே அழுதனேன்னா. அவன் சொன்னா, இவன் அடிச்சவன், உன்னை அடிக்காமலே அடிச்சனே, நான் வராமலே வந்தேனேன்னு குதிச்சான். அது போல நான் கிளாஸுக்கு வந்து வராமல் இருப்பனே அப்படி இல்ல. இது வந்து அறியப்படாமல் அறிபவன், சொல்லாமல் சொன்னவர் நினையாமல் நினைந்து அப்படின்றார் மாணிக்க வாசகர். அப்பேற்பட்டவன. அதனால எப்படி இருக்கான், யக புத்தி ஆதி சேத்தயதி. இந்த ஆத்ம சைத்தன்யம் யக புத்தி ஆதி சேத்தயதி. யக மீன்ஸ் ஆத்ம சைத்தன்யம், புத்தி ஆதி சேத்தயதி. அது இல்யூமன் பண்றது, பிரகாசிக்க இருக்கிறது எது, புத்தி ஆதி. புத்தி ஆதினா இங்க எல்லாம் போட்டுக்கணும், புத்தி மனசு இந்திரியங்கள் எல்லாம் ஆதி. அது எல்லாத்தையும் இது இல்யூமன் பண்றது. அப்ப ஆத்ம சைத்தன்யம் மனசு பாடி ரெண்டுத்தையும் பண்றது. ஓகே. சோ மைண்ட்ல இருந்து மனசு, அந்த மனசுல இருந்து இந்திரியங்கள், இந்திரியங்கள் உடம்பு எல்லாமே சைத்தன்யமா இருக்கிறது. இது மாத்திரம் ஸ்பெஷல் சைத்தன்யம் இருக்கிறது. இதெல்லாம் கூட பிரகாசிக்கிறது சைத்தன்யம் தான். எவ்ரிதிங் சைத்தன்யம். வித்தவுட் சைத்தன்யம் எனிதிங் கிடையாது. ஓகே. ஆனா மனசுக்கும் புத்திக்கும் இந்திரியங்களுக்கு மாத்திரம் ஸ்பெஷல் இருக்கிறது. ஓகே. அந்த ஸ்பெஷல் வந்து கடன் வாங்கினது. எப்படி, கண்ணாடியில இருக்கிற எதிரொலி மாதிரி. ஓகே. லைட் கண்ணாடியில பட்டா அந்த கண்ணாடி இருக்கிற ரிஃப்ளக்ஷன் கண்ணாடியும் காட்டுறது, கண்ணாடியிலிருந்து வெளியில இருக்கிற பொருளையும் காட்டுறது. அந்த மாதிரி மனசு ரோல் இருக்கிறது. ஓகே. நல்ல காலம் நமக்கு ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறது, மனசு இருக்கிறது, இந்திரியங்கள் இருக்கிறது, பாடி இருக்கிறது. இது வரைக்கும் சைத்தன்யம். சப்போஸ் இந்த நான் போட்டிருக்க டிரெஸ் சைத்தன்யம் ஆயிடுச்சுன்னா விவஸ்தை ஆயிடும்.
அவஸ்தை ஆயிடும் இல்லையா? அது நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அது ஒண்ணு போடும். இந்த கலர் வேண்டாம் இன்னைக்கு, அது சொல்லும், அடம் பிடிக்கும். புரியுதா? இல்ல நீ தான் போட்டுக்கணும். என்ன அங்க தகராறு? நான் சொன்னாரு, மேல என்னடா சத்தம்? சற்று விழுந்தது. சட்டை விழுந்தா அவ்வளவு சத்தம் எதுக்குடா? அதுக்குள்ள நான் இருந்தனே. அந்த மாதிரி காட் கிரேஸ். இந்த சைத்தன்யத்துக்கு ஜடமா இருக்கிறது நோ ப்ராப்ளம். இதெல்லாம் சேத்தனமா இருக்கிறது. ஓகே, சேத்தனமா இருக்குது, சேத்தனவத்து தான். ஓகே, சேத்தனம் இவ அப்படி இருக்கிறது. அதனால புத்தியாதி சேத்தயதி தம் தத்து எம் ந சேத்தயதி. அப்படியே உல்டா போட்டுக்கணும். யக புத்தியாதி சேத்தயதி தத் எம் ந சேத்தயதி. எம்னா ஆத்மா, தத்துனா அது எது? புத்தியாதி. ந சேத்தயதி. இந்த புத்தி மனசு அந்த ஆத்மாவை பிரகாசிக்க வைக்க முடியாது. ஓகே, அப்படியே மாத்தி பண்ணிக்கணும். சோ சூரியனை சந்திரன் பிரகாசிக்கும், சந்திரனால சூரியனை பிரகாசிக்க வைக்க முடியாது, வைக்கிறதுக்கு அவசியம் இல்லை, அதுக்கு தேவையில்லை. ஏன்னா அதுகிட்ட தான் வந்திருக்கிறது, அதனால அது தேவையில்லை அப்படின்னு இந்த 27 சொல்லி முடிச்சாரு. அப்புறம் 28 அயம். அயம்ன்றதுக்கு என்ன பார்த்தோம்? எவிடன்ட். இந்த ஆத்ம சைத்தன்யம் இப்படி கண்ணுக்கு தெரியாமையே இருந்தாலும், புத்திக்கு அது விளங்க வைக்க முடியாது இருந்தாலும், அது எப்படிப்பட்டதா? எவிடன்ட். எவிடன்ட், அவைலபிள். ஆத்ம சைத்தன்யம் அவைலபிள். என்ன இது சொல்றீங்க? புத்தியில விளங்க முடியாது, இந்திரியங்களை விளங்க முடியாது, இதுவும் பார்க்க முடியாது, எல்லாமா பார்க்கறது நீ பார்க்க முடியாதுன்னு சொல்ற. ஆனா எவிடன்ட் சொல்ற. எப்படி எவிடன்ட்? எப்படி எவிடன்ட்? ஆஃப்டர் த பிரேக். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.